வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சதா நாம ஜபம். அது நம்மளை நேர்வழிப்படுத்த, கடவுள் இருக்கான், நீ எங்கேயும் தப்பு செஞ்சிடக்கூடாது, தப்பு செய்யாம உன்னை கட்டுப்படுத்துறது ஒரு இறை நம்பிக்கை. அப்போ ஒரு தடவை ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வருது. குரு கிட்ட கேட்குறான், குருவே, நமக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை வேணும்? அது இருந்தா எப்படி இருக்கும், அது இல்லாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ உனக்கான கேள்வி என்கிட்ட கேட்டுட்ட, இதுக்கான பதில் உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு சொல்றேன், இப்ப நீ உன்னோட வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புற. அப்போ சீடன் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாம இறை நம்பிக்கை இல்லாம நேர் வழியில போக முடியாதா? ஏன் போக முடியாது? அது ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு ஆன்மீகம், ஒரு மதம். உங்க இதுல இவ்வளவு கட்டுப்பாடு, கார்த்தால எழுந்த உடனே குளிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கணும், விளக்கு ஏற்றணும், துளசிக்கு தண்ணி ஊற்றணும், துளசி மடத்தை பிரதட்சணம் வரணும், அகல் விளக்கோ குத்து விளக்கோ ஏற்றணும், தினம் ஏற்றணும், அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். இதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சிருக்கா. எதுக்குன்னா நம்மள நேர் வழியில போறதுக்காக. இந்த மாட்டுக்கெல்லாம் குதிரைக்கெல்லாம் லகான் போடுவாள், இந்த 2 கண்ணு மட்டும் இப்படியே இருக்கும், அந்தண்ட இந்தண்ட போகாத. அது எதுக்கு? அது அதை இதை பார்த்ததுன்னா அது எங்கேயானும் பாஞ்சு ஓடிட போறதேன்னு தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு 6 அறிவு இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கான 5 அறிவு, அதுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு லகான் வைக்கிறான், மாட்டுக்கு ஒரு கயிறை வைக்கிறான். இதெல்லாம் அது அந்த புடி வச்சுண்டு அவன் மேய்க்கிறவனோ அதை வச்சுட்டு இருக்கிறவனோ கயிற்றுல கட்டி வைக்கிறான். அது நம்மளோட மாடுதான், நம்ம கூடவே இருக்கிற மாடுதான், நம்ம தொழுவத்துல இருக்கிறது தான், நாம பால் கறக்கிறோம் தான் தினம். எப்படி அது கட்டுப்பாடு இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா அவனுக்கே அதை சொல்ற. அப்போ அந்த ஒரு சமயம் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே இவர்கிட்ட இவன் மாட்டு தொழுவத்துக்கு போய் ஒரு பசுமாடை இழுத்து கட்டுறதுக்காக போறான். அப்போ குருநாதர் பின்னாடியே போற. இப்போ நீ பசுமாடை எதுக்கு இழுத்து கட்டுற? அது உன் கூடவே வளர்ந்தது, உன் கூடவே நீ தான் அதை வளர்த்துட்டு இருக்க. நீ வான்னு சொன்னா வரும், போன்னு சொன்னா போகும். போகணுமா இல்லையா? இதுதானே வழக்கம். ஆனா நீ ஏன் அதை கயிறை போட்டு இழுத்துட்டு வர? மேய்ச்சலுக்கு போகனாலும் இழுத்துட்டு போற, பால் கறக்கணும்னாலும் ஒரு தூண்ல ஒரு கயிற்றுல கட்டி வச்சு பால் கறக்கிற. ஏன்? இதுக்கு பதில் சொல்லு எனக்கு அப்படின்ற. அப்ப அவன் சொல்றான், கயிறு அது எனக்கு பழக்கப்பட்ட மாடுதான், அது நான் சொல் பேச்ச கேட்கும். இருந்தாலும் அது ஏன் நான் கட்டுறேன்னா அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளர இருக்கணும். நான் பால் கறக்கணும் போகும்போது அசையாம நிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை பிடிச்சு கட்டுறேன். எங்கேயும் மேய்ச்சல் நிலத்திலேருந்து என்னை விட்டு கண்ணு தப்பி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கட்டி வைக்கிறேன். அதுக்கு ஒரு மணி கட்டுறேன், மாடு இருக்கு ஜல் ஜல்னு சத்தம் போட்டுட்டே போறது, ஒரு உன்னோட மாடு. அப்புறம் அது கத்துற குரலை வச்சே அது நம்மளோட மாடுன்னு நீயும் ஐடென்டிஃபை பண்ற, ரைட்டா? இதுக்காக தானே பண்ற அப்படின்னு இந்த பையனும் சொல்றான், குருவும் கேட்கிறாரு, இதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா குருவே. அப்போ ஜனங்களை ஒரு நேர்வழிப்படுத்தணும், நேர்முகமா அழைச்சிட்டு போகணும், ஒரு கட்டுப்பாடோட நீதி நெறிமுறையோட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மதம். அந்த உங்க மதத்துல இன்னென்ன கோட்பாடு, இன்னென்ன செய்கை, இவ்வளவு பண்டிகை, இத்தனை பூஜை, உன்னோட மனசு எல்லாத்தையும் ஒரு சந்தோஷப்படுத்துறது. இந்த பூஜை பண்ணினா உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 4 பேரோட சேர்ந்து பூ பழம் வெத்தலை பார்க்க எல்லாரும் அவளுக்கு கொடுக்கலாம். ஒருத்தர் பூஜை பண்ணினா நீ அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவ, அவரை மனசெஞ்சு நன்னாருமா அப்படின்னு சொல்லுவார். இது ஓம் மனசு திருப்தி படுறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நாம பண்றோம். இதெல்லாத்தையுமே அவன் உருவாக்கி
இத நம்ம மதம் குருமார்களை ஒரு வழிவகைப்படுத்தி குருமார்களை ஏற்படுத்தி அந்த குரு மூலமா நமக்கு இதெல்லாம் செய்ய வைக்கிறான், சொல்ல வைக்கிறான். நீ எங்கேயும் தடம் புரண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீயும் மிருகங்கள் மாதிரி 5 அறிவோடு நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக 6வது அறிவை ஏன் பயன்படுத்துறேன்னா, இந்த மாதிரி பசுமாட்டுகளுக்கு எப்படி நீ கயிறு அந்த 6வது அறிவா பயன்படுறதோ, நீ இழுத்துட்டு போய் அதை கட்டுற, மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போற, உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளர வச்சுக்கணும்னு செய்யற. நீயானது மனுஷன் நீயா ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு போட்டிருக்கு. கார்த்தால படுக்கையை விட்டு எழுந்த உடனே ஏன் பல் தேய்க்கணும், கார்த்தால எழுந்த உடனே ஏன் கண் முழிக்கணும், ஒரு உள்ளங்கைய பார்க்கணும், சுவாமி படத்தை பார்க்கணும், ஒரு பசுமாட்டை பார்க்கணும், ஏன் இதெல்லாம் ஒரு ஐதீகமா பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி செஞ்சாக்க இந்த மாதிரி உனக்கு நடக்கும். நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா செஞ்சிருப்பா, பாட்டி தாத்தா செஞ்சிருப்பா, அதை நீ பார்த்துருப்ப, நீ ஆட்டோமேட்டிக்கா செய்யற. இது அவளுக்கு அவளோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா யாரான்னு சொல்லியிருப்பா, குரு சொல்லியிருப்பா. சாயங்காலம் கார்த்தால எழுந்து விளக்கேத்துற, சந்தியாவந்தனம் பண்ற, பூஜை பண்ற, பூணல் முக்கியமா பூணல் போட்டுக்கிற. இதெல்லாம் எதுக்கு? நீ தடம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனே ஒரு இதை எடுத்துக்கிட்டு பண்றான். அப்பதான் அந்த இறை நம்பிக்கையும் உனக்கு நன்னா கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட நீ இருந்தா எல்லாமே கிரமமா நடக்கும். அந்த வாழ்க்கை முழுசும் உனக்கு உண்மையானதா முழுசா கிடைக்கும். எல்லாமே நீ அனுபவிப்ப. உன்னோட கர்மாக்கள்லாம் குறையும். இதுக்காக தான் எல்லாத்தையும் நமக்கு நெறி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சீடனுக்கு புரியுது, ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில நீதி நெறிமுறையோட வாழணும்னா நிச்சயம் இறை நம்பிக்கை வேணும். அவனோட நாமாவை சொல்லணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி, ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா கூட போகும்போதே சொல்லு. நீ எனக்காக தனியா கூட டைம் ஒதுக்க வேண்டான்னு குருமார்கள் சொல்றா. போயிட்டே இருக்கும்போதான்னு சொல்லு. சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு அப்படிங்கிறா பெரியவா. யாரா இருந்தாலும் சூரியனை பார்த்து, பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்றோமே, ஏன் சொல்றோம்? அந்த சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு. சாயங்காலம் சந்திரனை பார்த்து ஒரு கும்பிடு. இதை பண்ணினாலே நமக்கு இறை வழிபாடு பூர்த்தி ஆகுது. இந்த மாதிரி எவ்வளவு சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஆனாலும் நாம கேட்கறது இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கை எங்கேயானு நேரா முறையா அழகா இருந்து போச்சுன்னா திருஷ்டி பட்டுடும் மொழியா. அதுக்காக தான் நாம எதையுமே கேட்கறது இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு. சிவனுக்கு ஏன் ஏகப்பட்ட வில்வங்கள் போடுறோம்? அந்த 3 கண்ணு இருக்குங்கிறதுனால. இந்த 3 கண்ணு உள்ள வில்வத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. அதாவது நொச்சி வில்வம்னு இருக்கு ஒண்ணு, முக்கிழுவை வில்லம்னு இருக்கு ஒண்ணு, அப்புறம் விலா வில்வம்னு ஒண்ணு இருக்கு, மாவிலங்கை வில்வம்னு இருக்கு, மகாவில்வம். இது அத்தனையிலுமே சிவனோட 3 கண்கள் இருக்கிற மாதிரி நம்ம சில இது திரிசூலத்தையும் குறிப்பிடுறது. அதனாலதான் நம்ம அர்ச்சனை காலத்திலையும் அபிஷேக காலத்திலையும் நம்ம வில்வத்தை எடுத்துட்டு போறோம். எப்போ ஒரு பசு கண் போட்டது உடனே அது கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டா எப்படி நேர அது அம்மாவை தேடிட்டு போறதோ, அங்க இருக்கு தெய்வீகம், அங்க இருக்கு இறை நம்பிக்கை, அங்க இருக்கு அந்த தாயோட கண்ணுக்குட்டி. எப்படி நேர அந்த கண்ணுக்குட்டி பிறந்த கண்ணுக்குட்டி தான், அது எப்படி தேடிட்டு ஓடுறது தன்னோட அம்மாவை அந்த கூட்டத்துல தொழுவத்துல தேடிட. 15 மாடு இருக்குன்னா அது நேர போறது எதனால? எல்லாம் அந்த சூட்சுமமான அறிவு தான். சூட்சும அறிவை அந்த ஸ்தூலத்துல கொண்டு வர்றது அங்க. நாம எல்லாத்தையும் பார்த்து வியந்து போறோம். ஆனா ரசிக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை. போயிட்டே இருக்கோம், ஓடிண்டே இருக்கோம். இந்த இறை நம்பிக்கை வரத்துக்காக தான் நமக்கு இவ்வளவு கோட்பாடு, இவ்வளவு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. விபூதிட்டுக்கோ, வெறும் நெத்தியா இருக்காத, நன்னா தலைக்கு என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லியிருக்கா. எல்லா ராத்திலையும் இந்த வார்த்தைகள்லாம் உண்டு. இப்ப இந்த காலத்துல பொம்நாட்டிகளும் வெளியில வேலைக்கு போயிடுறா, சொல்றதுக்கு ஆள் இல்லை. சனி ஞாயிறு தான் எல்லாரும் குளிக்கிறா.
அப்போ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவ பொங்கல்லாம் குளிக்கிற வழக்கம் எண்ணெய் தேய்ச்சி. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளா, வேற என்னெல்லாமோ தான் மார்க்கெட்ல வந்துடுத, அதெல்லாத்தையும் வாங்கி போட்டுட்ட பார்லர்ல போய் ஒரு 5000 ரூபாயை கொடுத்துவிட்டு வந்துடுறா. இதுதான் கலிகாலங்கிறது. என்ன பண்றது, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுது. இறை நம்பிக்கை இருக்கணும்னா நமக்கு இத்தனை கோட்பாடுகள் இருக்கணும். அதனாலதான் இந்த கோட்பாடுகள் நமக்கு சொல்லி வச்சிருந்தான். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.